அதான் நான் சொன்னேன் ஏன் அறிவில்லையாடியா நான் அடுத்த கூத்தாடி காரி நடக்கிறான் கூத்தாடுறன்னு சொல்லு என்ன காரி போயிடுறாங்க ஏன் எந்த ஊர்லயும் காரி மிஞ்சிருக்கு எந்த ஊர்லடா காரி போயிடுறாங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க கூட மாசம் 1 லட்சம் சம்பாரிச்சு எடுத்து போக மாட்டான் 75,000 சம்பாரிச்சு என் கூட துட்டெல்லாம் வாரி போறேன் வேற 26 ரூபாய் தாம்பரம்னா 23 ரூபாய் சொல்லிட்டு 4000 தாலி ஆத்து போறீங்க உங்களுக்கு விசாரிக்கண்டா எங்களுக்கு அடமானம் வைக்கிறீங்க இங்க என்னைக்கு வச்சு அடமானங்க எங்க கேர் கொள்ளைச்சு என்னைக்கு வச்சு அடமானம் நம்மள 15 பேர் தூரம் அடமானம் போட்டு வாங்கி போறோம் துட்டை நம்ம வந்து போயிக்கிறோம் எங்க தாலி ஆத்து கூட ராஜாங்கன்னா அப்போ கூட கொள்ளைச்சு திட்டமா சாப்பிட்டோம் இப்போ சொல்றீங்க பாரு அப்பா லவ் உலகமா இருக்காது ஆனா ஒண்ணு சாப்பிடுங்க நீங்க சத்தியமா எவ்வளவு நீங்க சாப்பிடுறீங்களோ அவ்வளவு புல்லு உடுக்கு தருமம் நல்லா ஓஹோன்னு வரணும் கரெக்டா இருக்குது கூத்தாடுறோம் பசங்க பொம்பளை பசங்க அதே கிட்ட தாலி கட்டிட்டு சளி வைக்க மாட்டேங்குது பரவாயில்ல சொன்னா பாரு தலைவரா நில்லுட்டா எனக்கு யாரு ஓட்டு போடுறேன் எனக்கு வந்து தலைவரா நிக்க சொல்றேன் நான் சொன்னேன் போன் நான் என்ன சொன்னேன் எப்படி என்ன போய் தலைவரா நிக்க சொல்றேன்னு கேட்டேன் உனக்கு ஏன் அந்த கதை நீ மனு தாக்கல் பண்ணு ஆமா உன நான் ஜெயிக்க வச்சிடறேன் உங்க வீட்டுல சொல்லிட்டாங்க சரி இன்னும் ஒரு 4 பேர் பெரிய மாட்டேன் 4 பேர் வச்சியா போய் மனு தாக்கல் பண்ணிட்டப்பா சரி தாக்கல் பண்ணிட்டேன் பாரு தாக்கல் பண்ணி தலைவருக்கு ஓட்டு நடக்குது என்ன எதிர்த்து எங்க ஊர்ல ஒரு பெரிய கோடி சொல்றான் பெரிய பணக்காரு அவன் நிக்கிறான் அப்ப அவன் ஜெயிப்பான நான் ஜெயிப்பேன் அவன் தான் ஜெயிப்பான் நான் என்ன பண்ணேன் நான் மனு தாக்கல் போட்டேன் 4 மாடு ஓட்டி மாடு வாங்கி போயிட்டேன் சரிதான் நம்ம என்ன ஜெயிக்க போறோம் நமக்கே அந்த சொல்ல அப்படின்னு அவன் புல்புலா கொடுக்குறான் பாட்டுல இறக்குறான் என்னைக்கு நான் மனு தாக்கல் பண்ணணும் அன்னைக்கு போனவையா மண்டாச்சு எங்க ஓட்டுக்காக ஊருக்கு எனக்கு ஓட்டுக்காகத்துக்கு அவன் எவ்வளவு வேணாண்ட போனாலும் யாராண்ட போய் ஓட்டு கேட்டாங்களோ எப்பா அந்த தேர்தல் வர வரைக்கும் அவன் ஓட்டு வரலடா சாமி எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பார்த்தா மொத்தம் மொட்டை பசங்களா தான் என் மொட்டாட்டி கூட போறானுங்க என் மொட்டாட்டி கூட ஓட்டு கேட்டுக்கணும் ஊர்ல யாரும் பெரியமான்ஸ் எல்லாம் கிடையாதா அவங்களுக்கு அவனுக்கு அந்த ஆளுக்கு போக மாட்டாங்க வர மாட்டாங்க எப்பா ஓட்டு வந்து போடுறாங்க சரி எனக்கு ஓட்டு போட்டு நான் மாடு ஓட்டுக்கிறேன் நமக்கு என்ன கிடையாது நம்மள ஜெயிக்க போறேன் ஆடு மேய்ச்சா தான் நமக்கு நியாயம் எப்பா மணி ஒரு 6 மணி ஆச்சுப்பா ஒரு பையன் எழுதி ஓடாரான் வரதுக்கு சும்மா வராது கம்யூனிட்டி பண்ணிட்டா தலைவரே ஓடாது சரி யாரா கூப்பிடறான் சுத்தி பார்த்தா நான் தான் ஜெயிச்சுக்கிறேன் நீயா அப்ப அந்த கோட்டீஸ்வரா அவன் டம்மி பீஸ் போட்டுறாரு ஆனா ஒண்ணு இப்போ பொம்பளைங்க நாங்க எதுவும் செய்து கிடையாது ஒரு பள்ளி கூட ஓட்டு போடல எனக்கு ஒரு பொம்பளை கூட போடல மொத்தம் ஆம்பளை தான் போட்டுக்கிறான் அப்ப என் மண்டாடி மொத்தம் ஆம்பளை தான் போய்க்கிறா ஆம்பளைங்களா ஓட்டு போட்டுக்கிறாங்க போட்டுக்கிறாங்க எப்ப போட்டு ஒரு 2 வாரம் ஆகி போச்சு ஆமா நன்றி ஒரு சொல்றது அவ்வளவு ஓட்டு சொல்லணுமே போனே நன்றி ஒரு சொல்றது தேதி அறிவிக்கிறாங்க நானும் கிளம்பிட்டேன் சரி நல்லா போயிட்டு போட்டுனா நம்ம கவுன்சிலர் அந்த மாதிரி ஜம்முன்னு கிளம்பிட்டேன் சரி ஒரு பச்சடி எடுத்து வச்சா போய் பாருங்க கட்டியா பச்சடி எடுத்து வச்சா நில்லுண்ணா என்ன முதல்ல தலைவராய் இப்பதான் நன்றி சொல்ல பாரு வெளியே போற வெதிங்காலோட போவாதா நல்லா டிப்டப்பா நல்லா ஓய்ட்டு வீட்டுல இருக்கு ஆமா செருப்பு போட்டுமா செருப்பு போட்டுப்பா சொன்னானே சொல்லிட்டு தெரியல உன்ன மாதிரி ஒரு பையன் உங்க அம்மா அப்பா வண்டி எடுத்துன்னு ஓடியா ஒரு 850 ரூபாய்க்கு ஒரு செருப்பு தூக்கினா அப்பவே நடுவில் இருக்கு மாதிரி நாட்டாமல்ல போட 2 காலம் விட்டோம் உள்ள செருப்பு உள்ள விட்டுட்டு ஒரு 4 அடி நடந்தேன் சரி மறுபடியும் நில்லுன்றான் என்னடா இது என்னடி தொல்லையாக்குதா வேலை வச்சிட்டான வேலை 850 ரூபாய் செருப்பு பிஞ்சிட்டு போது பார்த்து போய் பத்திரம் ஏன் நான் கீழே போட்ட தாண்டி கிடையாது எப்ப சொன்ன பாரு நெஞ்சிலி வச்சு மாறோம் பிஞ்சு பசங்க என்னடா கேட்டு அவளுக்கு யாரு பேர் சொல்ல ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு நம்ம ஓட்டு போட்டு தலைவர் ஆயிக்கிறாள ஆனா ஒரு 10 எட்டு ஜனம் கிச்சு மாலையும் சாலையும் வச்சு நிக்கிறான்பா போறதுக்கு எனக்கு அங்க போய் பார்த்தா கல்லுங்களும் ரோடு நல்லா இல்ல செருப்பு பிஞ்சு பசங்க அவளுக்கு பேர் சொல்ல முடியாது அப்படின்னா வெள்ளி செருப்பு இல்லாட்டி தலைமையில வச்சுக்கிறேன் செருப்பை கைட்டு தலையில வச்சுங்க பிஞ்சு பசங்க கூட்டத்து கிட்ட அப்படி பாடம் பார்த்து கோயில உட்காந்துக்கிறாங்க மாதிரி அவங்க என்ன கேட்டாங்க கூட்டுல இருக்குங்க என்ன தலைவர் செருப்பு தலைமையில வச்சாரு அவங்க கேட்டாங்க நான் என்ன சொன்னேன் செருப்பு பிஞ்சிடும் சொன்னால நான் சொன்னேன் எடுத்துக்கினானுங்க
தலைவர் இன்னும் பாதி பேத்துக்குள்ள இதுக்குள்ள செருப்பு பிஞ்சு போடுறோம் கேக்குறேன்னா 5 வச்சிருந்தாங்கன்னா ஒரு ஊரை பிஸ்கட் ஆகிடுவாரு ஆகிடுவாரு. நீ முதல்ல கண்டுறாயா அப்படி போன மாதிரி மூஞ்சி தொங்கின்னு வருது எங்க வீட்டுல இருக்காங்க என்னடி நீ சொன்ன செருப்பு பிஞ்சு போடுன்னு என்ன தலைவர் செருப்பு தலைமை செருப்பு பிஞ்சு போடு என்ன சீட்டு அதான் என்ன மாதிரி வேற எது சொல்றது?